Hi friends, welcome to Coco Kitchen with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் தாங்க. என்னென்ன வச்சுக்கிட்டிங்களா 15 மினிட்ஸில் இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஆலு மிக்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இது பார்த்திங்கன்னா மண் உருளைக்கிழங்கு, செம்மண்ணில் விளையும் இல்லையா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு. கொஞ்சம் நல்லா திக்காக கட்டியாக இருக்கும் கல் மாதிரி. இதை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவிறதை வச்சு சீவிடலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லேஸில் வர டிசைன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து செய்வோம். நார்மலாக செய்கிறதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது வந்து லேயராக கட்டாகி வரும் இல்லையா. இல்லை நீங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி சாப் பண்ண முடியும்னா சாப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சீவரதை வச்சு சீவும்போது ரொம்ப மெலிசாக வரும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீல வாக்கில் மெலிசாக ஸ்டிக்கு மாதிரி வந்து கட் பண்ண போகிறேன். இது அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு மிக்சர் லுக்கு தரும். அதுக்காக தான் இப்போது இதை வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, மெலிசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். அதை வந்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டரோடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஐஸ் வாட்டர்லேயே ரெஸ்ட்டாக இருந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை மட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஐஸ் வாட்டருக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயும் 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதை தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு, இது வந்து புதுசாக நான் கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற கிளாத்து. அந்த மாதிரி நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கேமரா ஒரு செகண்ட் ஆடிடுச்சு. நான் எங்கே விழுந்துருச்சோன்னு நினச்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். என்னப்பா இந்த எண்ணெய் ஸ்லோ மோஷனில் வருது? வரும் ஆனால் வராது. இப்போ கேப் கழட்டிட்டு நான் எண்ணெயை விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அது நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் இது கூட எந்த மசாலாவும் இப்போதைக்கு ஆட் பண்ணலைங்க. அப்படியே கட் பண்ண உருளைக்கிழங்கு ஐஸ் வாட்டர்லேயும் நார்மல் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துட்டு ஆற விட்டு அப்படியே வந்து இங்கே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு. இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிட்டே வரணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தன்மை இருக்கு இல்லையா, சவுக்குன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் செவர மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நல்லா பொறன்னு வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த மாதிரி வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் அடுத்த பேட்ச் ஆஃப் உருளைக்கிழங்கும் நான் சொன்ன சேம் ப்ரொசீஜர்லேயே இதை வந்து ஹை ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வந்து கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இதை கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிக்சர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட கிறிஸ்பினஸ் கம்மியாகிடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து மிக்சர் மாதிரி டேஸ்ட்டுக்காக நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி, பாதாம் அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் உங்கள் பசங்க சாப்பிடுவாங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கலாம். இல்லைனா வந்து இது தீஞ்சிடும். அதனால் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும். பொரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம வந்து இப்போ மசாலா போட போகிறோம். பாருங்கள், நான் போடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஆக்சுவலாக சவுண்டை ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்டோடு இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸோட சத்தமே கேட்டுக்கும். டப்னு உள்ளே போடும்போது அவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருந்தது. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு
பாருங்கள் எண்ணெய் வந்து நிறைய குடிக்குமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் கையில் பாருங்கள் எண்ணெயே இல்லை. நான் இதை ஃபில்ட்ரு பண்ண கூட இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கண்டிப்பாக கம்மியாக தான் எடுக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலை, கருவேப்பிலை அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைக்கு தரீங்கன்னா. அதே போல் உப்பு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் மசாலாலாம். இது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி கூட 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். இல்லை பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செஞ்சு தரலாம். என் பொண்ணுக்கு நான் இதை செஞ்சு கொடுத்தேன், ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாரு. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டிலே சூப்பராக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், அதுவும் 15 மினிட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபியே செய்யுங்க. அதே போல் மறக்காமல் அங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.